தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கோவை மகளிர் நீதிமன்றத்தில் 270 பக்க கூடுதல் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளனர். இதுகுறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். இதுகுறித்தான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இணைகிறார். ஞானசேகரன், வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. கோவை பீளமேடு சர்வதேச விமான நிலையம் பின்புறம் கடந்த ஆண்டு நவம்பர் 2ஆம் தேதி இரவு தனது ஆண் நண்பருடன் காரில் இருந்து கல்லூரி மாணவி 3 வாலிபர்களால் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார். இந்த வழக்கில் சிவகங்கை மாவட்டத்தை சிங்கம்புணரியைச் சேர்ந்த சகோதரர்கள் கருப்பசாமி, காளீஸ்வரன் மற்றும் அவர்களது உறவினர் மதுரையைச் சேர்ந்த தவசி ஆகியோர் கோவை துடிலூர் பகுதியில் பதுங்கியிருந்த போது காவல்துறையினர் காலில் சுட்டு பிடித்தனர். பின்னர் மூவரும் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை முடிந்து கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். கருப்பசாமி மற்றும் தவசி ஆகியோர் போலீசார் சுட்டதால் ஏற்பட்ட காயம் குணமடைந்த நிலையில், காளீஸ்வரன் மற்றும் இன்னும் குணமடையாத நிலையில் மத்திய சிறையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த வழக்கு விசாரணை கோவை கூடுதல் மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் நீதிபதி சிந்து முன்னிலையில் கடந்த டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி முதல் கட்டமாக 50 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட சூழ்நிலையில் விசாரணை கோவை மகளிர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு கடந்த 9ஆம் தேதி 200 பக்கம் காவல்துறையினர் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். இதனிடையே கைது செய்யப்பட்டுள்ள மூவரின் செல்போன் உரையாடல், தடயவியல் நிபுணர்கள் முழு ஆய்வறிக்கை ஆகியவை அடங்கிய 270 பக்கத்திற்கான கூடுதல் குற்றப்பத்திரிகையை தற்போது பீளமேடு காவல் நிலைய காவல்துறையினர் மகளிர் நீதிமன்ற நீதிபதி சிவகுமார் முன்னிலையில் இன்று தாக்கல் செய்தனர். இதற்காக கைது செய்யப்பட்ட கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள குற்றவாளிகளான கருப்பசாமி, காளீஸ்வரன், தவசி ஆகியோர் பலத்த பாதுகாப்புடன் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட நிலையில் காலில் ஏற்பட்ட காயத்துடன் நடக்க முடியாத நிலையில் மற்ற 2 குற்றவாளிகள் மூலம் காளீஸ்வரன் கைத்தாங்கலாக நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டான். முன்னதாக வழக்கை விசாரித்த நீதிபதி வருகிற 21ஆம் தேதி வழக்கை ஒத்திவைத்து தீர்ப்பளித்ததுடன் அன்றைய தினம் மூவரையும் ஆஜர்படுத்துமாறு காவல்துறையினருக்கு அறிவுறுத்தினார். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.